பாலாறு நதி என்ன பிரச்சனை நம்ம எல்லாரும் பேசிட்டு இருக்கோம். அதுக்கு என்ன தீர்வு? கர்நாடகாவில் உள்ள கோலார் மாவட்டத்துல தான் பாலாறு ஆரம்பிக்குது. கர்நாடகாவில் பாத்தீங்கன்னா ஒரு 90 கிலோமீட்டர் வந்து பாய்கிறது. அதுக்கப்புறமா ஆந்திரா மாநிலத்துல வந்து ஒரு 45 கிலோமீட்டர். அதுக்கப்புறம் தமிழ்நாட்டுல வந்து வேலூர், காஞ்சிபுரம், ஃபைனலா போய் கடல்ல போய் கலந்துருது. ஸோ மொத்த இதோட டிஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல மட்டும் 225 கிலோமீட்டர். இந்த பாலாறு நதி மூலமா தமிழ்நாட்டுல எத்தனை ஏக்கர் நிலங்கள் வந்து பாசன வசதிக்கு வந்து பயன்படும் நினைக்கிறீங்களா? 1 லட்சம், 2 லட்சம் இல்லங்க, மொத்தம் 4,20,000 ஏக்கர் நிலங்கள் வந்து பாசன வசதிக்காக பயன்பட்டு இருந்துச்சு. ஓகே, இப்ப பிரச்சனைக்கு வரும். பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆந்திராவில் ஒரு 45 கிலோமீட்டர் தாங்க பிரச்சனையா. என்ன அப்படின்னு கேக்குறீங்களா? அந்த 45 கிலோமீட்டர் ஆந்திரா கவர்மெண்ட் ஏகப்பட்ட தடுப்பணைகள் வந்து கட்டிட்டாங்கன்றதான் நம்மளோட குற்றச்சாட்டு. அரசியல்வாதிகள் ஏதாவது பண்ணிருப்பாங்களே அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. ஓகே, பண்ணிருக்காங்க, தெரியும். லாஸ்ட் 50 வருஷமா யார் வந்து நம்மள வந்து ஆண்டாங்கன்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இவங்க ஆட்சியில இருக்கும்போது அவங்கள சொன்னாங்க, அவங்க ஆட்சியில இருக்கும்போது இவங்க சொன்னாங்க. வழக்கம் போல நம்ம வந்து ஆந்திரா கவர்மெண்ட்டுக்கு லெட்டர்லாம் எழுதியிருக்கோம். அம்மாவோட போன ஆட்சியில ஒரு படி மேல போய் சுப்ரீம் கோர்ட்ல போய் கேஸ் வேற நம்ம ஃபைல் பண்ணிருக்கோம். நீங்க நிறைய தடுப்பணைகள் கட்டுறீங்க, பிளஸ் வந்து அந்த தடுப்பணையோட ஹைட்டையும் வந்து இப்ப வந்து கூட்டிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இதனால எங்களுக்கு வந்து தண்ணியே வர மாட்டேங்குது, சுத்தி இருக்க பாலாறு நதி சுத்தி இருக்க எல்லா பாலைவனமா மாறப்போகுது, தயவுசெய்து இப்படிலாம் பண்ணாதீங்கன்னு சொல்லி நம்ம சுப்ரீம் கோர்ட்ல கேஸும் போட்டுருக்கோம். அந்த கேஸும் போயிட்டு இருக்கு. இந்த டிவில பேப்பர்ல நம்ம படிக்கிற மாதிரி தடுப்பணைகள்னாலதான் இவ்வளவு பிரச்சனையா, அதுவும் ஆந்திரால கட்டின தடுப்பணையாலதான் இவ்வளவு பிரச்சனையா அப்படின்ற மாதிரி யோசித்தீங்கன்னா, இல்ல நான் இப்ப கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்ன மாதிரி வந்து அதான் பிரச்சனை அப்படின்னு யோசித்தீங்கன்னா இல்லங்க. இப்போ இந்த வீடியோ பாருங்க. இது வந்து போன வருஷம் நம்ம வெள்ளம் வரும்போது எடுத்த வீடியோ தான் பாருங்களேன். இந்த பாலத்துக்கு மறந்து எடுக்கிறோம். பாலாறு நதி அவ்வளவு ஃபுல்லா வந்து அதோட ஃபுல் கெப்பாசிட்டி வந்து தண்ணி ஓடிட்டு இருக்கு. இப்போ அந்த பாலாறு நதியோட நிலைமை என்ன இருக்குன்ற மாதிரி கேட்டோம். வந்து அப்ப அவன் வந்து போன் பண்ணி கேட்டாப்புல, பாலத்துக்கு மேல இருந்து எடுக்கணுமா இல்ல பாலத்துக்கு கீழே இருந்து போய் எடுக்கணுமான்னு. பாலத்துக்கு கீழே தண்ணி எல்லாம் போயிட்டு இருக்குமே வந்து அவர் சிரிச்சுட்டு வந்து வீடியோ அனுப்பிச்சாரு. 2017 இதோட நிலைமை எப்படி இருக்குன்னு. சரி, ஓகே, ஆந்திரால இருந்து தான் தண்ணி வரல, ஏன்னா தடுப்பணை எல்லாம் கட்டிட்டாங்க. தமிழ்நாட்டுல இவ்வளவு தண்ணி இருந்துச்சு, அதெல்லாம் எங்க போச்சு? தமிழ்நாட்டு தடுப்பணை எல்லாம் கட்ட முடியல வந்துட்டு. அதனால அவ்வளவு பெரிய காசா? இந்த பாலாறு நதியில வந்து ஒரு பெரிய பிசினஸ், ஒரு கேங் மாஃபியாவே வந்து செயல்பட்டு இருக்காங்க. அதுல மணல் திருட்ட வந்து நம்மளால தடுக்க முடியல. அதுக்காக நம்ம நிறைய பேர் போராட்டம் செஞ்சிட்டு இருக்காங்க. தினசரி வந்து போராடிட்டு இருக்காங்க. அல்லாதீங்க, தடுங்க அப்படின்ற ஒரு மணல் கொலை எப்படியா தடுக்கணும்னு சொல்லிட்டு நம்மளும் பேப்பர் எல்லாம் படிக்கிறோம். சோ தண்ணி இருந்துச்சுன்னா இவங்களுக்கு வந்து பிசினஸே கிடையாது. இது இந்த பிசினஸ் வந்து உடஞ்சிடக்கூடாது, அதனால தண்ணியே நம்ம நிக்க வைக்கிறது கிடையாது. பட் ஆனா வெளியில வந்து என்ன சொல்றோம்னா, தண்ணி வந்து ஆந்திரா வந்து கவர்மெண்ட் கொடுக்கல, தடுப்பணை வந்துட்டு ஒரு படி மேல வந்து கட்டிட்டான், எங்களோட தமிழ்நாடு வந்து பாலைவனமா ஆக போகுதுன்னு சொல்லிட்டு இருக்கோம். இப்ப என்ன சொல்ல வரீங்க? நம்ம எல்லாம் சேர்ந்து வந்து போராட்டம் நடத்தணும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா கிடையாதுங்க. இந்த தடுப்பணை வந்து எப்படி கட்ட போறோம் அதான எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்கீங்க. அதுக்கு சில வழிமுறைகள் வந்து இருக்குங்க. மறுபடியும் ஒரு மனு போய் கொடுக்கலாம். எப்பயுமே நம்ம ஒரு மனு கொடுக்கும்போது ஒரு கால அவகாசத்தையும் சேர்த்து கொடுத்தா நல்லா இருக்கும். ஒரு 90 நாள்ல வந்து நீங்க இதுக்கு ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஸோ 90 நாள்ல வந்து உங்களுக்கு பதில் வருது, அடுத்து வர டிசம்பர் மாசத்துல வந்து மழை பெய்யும், ஸோ அந்த தண்ணியெல்லாம் நம்ம தேக்கி வைக்கலாம்னு சொல்லி அவர் பெர்மிஷன் வாங்கி கிராண்ட் பண்ணி அதுக்கான அடித்தளம் போட்டாங்கன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. இன்கேஸ் வந்து உங்க ஆட்சியாளர் வந்து இல்ல நம்ம கவர்மெண்ட் கிட்ட இருந்து பணம் வாங்க முடியல, அவங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து பணம் சாங்ஷன் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா அதுக்கும் சில வழிமுறை இருக்கு. நீங்க உங்க ஆட்சியாளர்கிட்ட வந்து கேட்கலாம், சில விஷயங்கள் வந்து சொல்லலாம், இல்ல நீங்களும் வந்து பேசலாம். ஓகே, நம்மளே கட்டலாங்கயா, கிரௌட் ஃபண்டிங் மூலமா நம்மளே வந்து பணம் சேகரிச்சு நம்ம கட்டலாமா? இந்த தடுப்பணை வந்து கட்டுறதுக்கு வந்து எவ்வளவு சுமார் ஆகும் பாத்தீங்கன்னா 25 லட்சம் முதல் ஒரு 87 லட்சம் வரைக்கும் ஆகும்னு சொல்றாங்க. கூட்டு முயற்சி மூலமா அது பண்ண முடியாது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, அந்த பாலாறு ரிவர் வந்து ஒரு ரேஸ் ட்ராக்கா வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம். அவங்களுக்கு வந்து த்ரில் பிளஸ் ஒவ்வொரு கம்பெனியோட ப்ரமோஷன்ஸ், போட்டோகிராஃபி எல்லாமே எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. வந்து அதை நீங்க இன்னும் கொஞ்சம் சேனலைஸ் பண்ணி அந்த மாவட்ட ஆட்சியாளர்கிட்டயே பேசி வந்து அதை நம்ம ஒரு போட்டியா நடத்தலாம். வருவாயை வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்களுக்கு வந்து பயன்படுத்திக்கலாம். எல்லாரும் வந்து ட்வீட் பண்றோம், போஸ்ட் பண்றோம், நான் பிறந்த மண்ணுக்கு ஏதாவது ஒரு விஷயம் நல்ல விஷயம் செய்யணும்னு சொல்லிட்டு. ஒரு விஷயம் நல்ல விஷயங்க, நிறைய விஷயங்கள் இருக்கு, அதுல இது ஒண்ணு.